Hello everyone, how are you doing? Welcome to Tamil BizTech. இது ஒரு தமிழ் பிஸ்னஸ் மற்றும் டெக்னாலஜிக்கான சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்குள்ளே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெறணும்னு சொன்னால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கு ஆங்கிலம் என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாகிடுச்சு. எங்கே நீங்கள் போனாலும் ஆங்கிலம் தேவை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். பொதுவாக இங்கிலீஷ் ஸ்கில் நமக்கு ஏன் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சர்க்கம்ஸ்டேன்சஸ், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய சூழல் இல்லாத ஒரு காரணத்தினால ஆங்கிலம் நமக்கு என்னதான் ஸ்கூலில் 12 வருடங்கள் படித்தாலும் ஆங்கில மொழியில நீங்க சரளமாக பேசுவதற்கு முடியாமல் போயிடுது. இதுக்கான காரணம் நம்ம ஆங்கிலத்தை லிசன் பண்றோம், அதிகமா நம்ம ஆங்கிலத்தை கேட்கிறோம். ஆனா அதுல திருப்பி ரிப்ளை பண்ணி பேசி பழக்கப்படாத ஒரு காரணத்தினால ஆங்கிலத்துல பேச முடியாமல் போய்விடுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆங்கிலம் பேசுவதற்கு ஆங்கில இலக்கணம் அப்படிங்கிறது ஓரளவுக்காச்சும் நம்ம பேசுவதை சரியாக கம்யூனிகேட் பண்றதுக்கான முறை தெரியணும். ஆங்கிலம் பேசுவதற்கான முறை, அதாவது நீங்க லிட்ரரி இங்கிலீஷ்ங்கிறது வேற, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது வேற. லிட்ரரி இங்கிலீஷ்ங்கிறது ஒரு எழுதுவதற்கு, ஒரு லெட்டர் டிராப் பண்றதுக்கு, ஒரு புத்தகம் எழுதுவதற்கு தேவையானது. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது நம்ம எப்படி ஒரு கடிதம் எழுதும் போது அன்புள்ள அப்பா எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்களா என்று அப்படின்னு எழுதுவோம். ஆனா பேசும்போது என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ இது கலோக்கியலா நீங்க பேசக்கூடிய வழக்கு என்பது எழுத்து வழக்கியல் மாதிரி இருக்காது. அதனால ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது கிராமர். நீங்க ஜஸ்ட் ஒரு ஒரு செய்தி இப்படித்தான் சொல்லணுங்கிறத குருட்டு மனப்பாடம் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அதை நீங்க பேசும்போது நமக்கு புரிய வரும். எப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு பேசும்போது ஆங்கிலம் புரியுது அப்படின்னு சொன்னா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா, யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக் அஸ் வெல். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கிறோம். நமக்கு இப்போ ஒருவர் பேசுவது புரிகிறது அப்படின்னா அதை திருப்பி பேசுவதற்கு நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால வரமாட்டேங்குதே தவிர நமக்கு இங்கிலீஷ் தெரியாம இல்லை அப்படிங்கிறத நல்லா விளைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் நம்மளால பேச முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் நீங்க பண்ணிக்கிறணும். அது மாதிரி அதிகமான நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்றதா, பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றதா, அல்லது என்ன டென்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நீங்க இப்போதைக்கு பார்க்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ட்ரை டு கம்யூனிகேட், ட்ரை டு ஸ்பீக் அவுட். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது. நீங்க பேசணும், அதான் நமக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமான இன்னொரு காரணி என்னன்னு சொன்னா ஹெசிடேஷன். ஹெசிடேஷன்னா தயக்கம். நீங்க தயக்கப்படுவது என்பது எதற்காக தயக்கப்படுறோம்னு சொன்னா, நம்ம தப்பா பேசிடுவோமோ, நம்ம பேசுவது சரியா இல்லாம போயிட்டா நம்மளை மற்றவங்க தப்பா நினைச்சுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான தயக்கம் என்ன செய்யும்னா, உங்களுக்கு ஆங்கிலம் பேசுவதற்கு வந்தாலும் யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தாலும் வேணாமே, தவிர்த்துக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையை அது ஏற்படுத்தும். இதுதான் ஃபர்ஸ்ட் எதிரி. இதைத்தான் நீங்க முதல் தள்ளி வைக்கணும். எங்களுக்கு ஆங்கிலம் கல்வி, ஆங்கில டீச் பண்ண ஒரு வாத்தியார் சொல்லுவாரு, அதாவது ஆங்கிலத்தை தப்பா பேசும்பார். ஸ்பீக் வித் மிஸ்டேக்ஸ், நோ ப்ராப்ளம், தென் ஒன்லி யூ கேன் கரெக்ட் யுவர் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மிக ஆழமா நமக்கு பாடமா சொல்லி தந்தார். எப்படின்னா, நம்ம பயப்படுறதுக்கு காரணம் தப்பா பேசிடும் தானே. நீ தப்பா பேசினாதான் கரெக்ட் பண்ண முடியும். நீ தப்பா பேசும்பார், பேசு ஸ்டார்ட் அப்படிம்பார். இல்ல சார் தப்பாயிரும். தப்பா பேசு, தப்பா தான் பேசணும், தப்பா தான் வரும் ஃபர்ஸ்ட். அப்ப நீ அதற்கு நீ தயங்குனேன்னு சொன்னா உன்னால உன்னுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை நீ ஸ்ட்ராங்கா அல்லது சரியா நீங்க நிலைநிறுத்தி கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப தப்பா தான் பேசணும். ஸ்டார்ட் வித் மிஸ்டேக்ஸ், then only you can correct your English அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயத்தை விளங்கிக்கிறீங்க. ஹெசிடேஷனை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஹெசிடேஷன் நமக்கு சோர் போடாது, தயக்கம் நமக்கு சோர் போடாது. 4 பசங்க சேர்றீங்க, 4 பேர் இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, 4 பேர் இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறீங்க. ஸ்டார்ட் ஸ்பீக் வித் ஈச் அதர். அப்போ ஒருவருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொரு ஆள் இருந்தாருன்னா அவர் இது இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இதை கரெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ கரெக்ஷன் அப்படிங்கிறது பேசினா தான் வரும். பேசல அப்படின்னா கரெக்ஷன் வராது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ், நம்மளுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, ஆங்கிலத்தில் பேசுவது என்னமோ இது மாதிரி பார்க்கறதும் ஒரு என்கரேஜ் பண்ணாத ஒரு நிலை இருக்கிறதுனால நம்மளால அந்த ஹெசிடேஷனை விட்டு வெளியில வர முடியல. அதை விட்டு நீங்க அந்த தயக்கத்தை விட்டு வெளியில வந்தா தான் நீங்க ஆங்கிலம் பேச முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது
ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வித் மிஸ்டேக்ஸ். அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம். இப்போ எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவனோ அவன் சிந்திப்பது அவனுடைய தாய்மொழியில் தான் சிந்திப்பான். இப்போ நம்ம வந்து ஒரு என்னதான் நமக்கு ஆங்கிலம் நல்லா பேச வந்தாலும், ஹிந்தி நல்லா பேச வந்தாலும், என்ன லாங்குவேஜ் நமக்கு பேச வந்தாலும், நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கு காலைல என்ன செஞ்சோம், எங்க போனோம், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடியது எல்லாமே எதுல யோசிப்போம்னு சொன்னா நம்முடைய தாய்மொழியில தான் யோசிப்போம். ஸோ இந்த தாய்மொழியில யோசிப்பது என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள டிஃபால்ட் செட்டிங், மைண்ட் செட்டிங் தான். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய வொக்காபுலரியை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா இருந்தா, இப்போ ஆங்கில வார்த்தைகள் அதிகமா நம்ம கத்துக்கிறோம். அது எங்க இருந்து கத்துப்பது? புதுசா எங்கேயோ இருந்து வெளியில இருந்து தேடி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது என்ன இது என்னன்னு கற்றுக்கொள்வதை விட உங்களுடைய டெய்லி லைஃப்ல இருந்து நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வெக்காபுலரியை சேகரிக்க துவங்குங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு ஃபார்முலா நம்பர் 2. என்ன அப்படின்னா, டெய்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற தமிழ்ல நீங்க சென்டென்ஸா எழுதிட வேண்டியது. எழுதிட்டு அதை இங்கிலீஷ் ஆங்கிலப்படுத்துங்க. அதை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க அதை பேசி பாருங்க. நான் வந்து எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வெக்காபுலரியை வந்து கேதர் பண்றது, நிறைய வெக்காபுலரி வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், அது மூலமாக கத்துக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கரா இல்லாம நீங்க வந்து இப்போ தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க ஆங்கிலம் பேசணும்னு வைங்களேன், நம்மளுடைய ஒருத்தர் ஆங்கிலத்திலே ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கிறாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கிறாரு. என் ஃபாதர் விவசாயின்னு தெரியும், ஆனா என் ஃபாதர் விவசாயம் பண்றாரு அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ்ல சொல்வதற்கு தமிழ்ல தெரிந்த அந்த விடையை என்ன செய்யறோம்னா ஆங்கிலத்துல மொழி மாற்றம் செய்யக்கூடிய வேலையை நம்மளுடைய மூளை செய்யுது. அந்த மொழி மாற்றம் செய்யக்கூடிய வேலையில ஸ்டக்கப் ஆகுது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வேர்டு ஓடி வரல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல உங்களுடைய அந்த டைம் ஆஃப் ரிப்ளேயுடைய டைம் கூடுதலா எடுத்துக்கணும். ரெண்டாவது தடுமாற்றம் ஏற்படும். ஸோ இந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, ஒரு ஃப்ரீக்குவெண்டா ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போ மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் அப்படின்னு டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபார்மர் விவசாயிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, ஃபார்மர். இப்போ ஃபார்மர் அப்படி சென்டென்ஸா படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அந்த டிரான்ஸ்லேஷன் மைண்டுக்குள்ள ஓடும். இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் கண்டிப்பா எல்லா நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கும் இருக்கும். ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொள்ளாத எல்லா மனுஷருக்கும். ஏன்னா நம்ம we are thinking in Tamil only, not in English. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை உங்களுக்கு எளிமைப்படுத்துவதற்கு, உங்களுக்கு இன்னைக்கு காலை என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் இட்லி சாம்பார் சாப்பிட்டேன்னு சொன்னால், இட்லி சாம்பார் தமிழில் சொல்லிட்டு போயிடலாம். அதான் இட்லி சாம்பாருங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்லையும் பயன்படுத்தி அது சென்டென்ஸாக மேக் பண்ணி சொல்வதாக இருந்தால், ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் சாம்பார் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்குதுல்ல. இதை எளிமைப்படுத்துவதற்கு இந்த டெய்லி வெக்காபுலரி, டெய்லி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை முதல்ல தமிழில் எழுதி அப்புறம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து அந்த வெக்காபுலரி கலெக்ட் பண்ணி உங்களுடைய டெய்லி ப்ராசஸை ஆங்கிலத்தில் சொல்ல தெரிந்து கொண்டு அதை டெய்லி இங்கிலீஷில் திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறான். திங்க் இன் இங்கிலீஷ். இது ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா. நம்ம வந்து இங்கிலீஷில் திங்க் பண்ணும் பொழுது இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஈஸியாயிரும். டெய்லி எவ்ரிடே ப்ராசஸ். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய பெரும்பாலும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, நிறைய மக்கள் சந்திக்கிறாங்க, மெட்ரோவில் எத்தனையோ பேர் சந்திக்கிறாங்க. இப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து தமிழில் எழுதி, இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், காலையிலேருந்து ஒரு 10, 15, 20 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. என்னென்ன செஞ்சேன், என்னென்ன முக்கியமான ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சேன், அதெல்லாம் தமிழில் எழுதி இதை அப்படியே மொழி மாற்றம் இங்கிலீஷில் செய்யுங்க. அதை அப்படியே இங்கிலீஷில் திங்க் பண்ணி பாருங்கள். எவ்ரி நைட் நீங்கள் தூங்க போகும்போது நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் மொழிமாற்றம் செய்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஈஸியாயிரும். உங்கள் பேசும்போது ஹெசிடேஷன் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியும் அப்படிங்கிறத இந்த 2 ஃபார்முலா மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. மேலதிகமாக இது சம்மந்தமான வீடியோ வேணும்னு சொன்னால் இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.